பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூகாஸ் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவார்த்தை 13. செக்கேரியா, அஞ்சாதீர், உமது மன்றாட்டு கேட்கப்பட்டது. உம் மனைவி எலிசபெத்து உமக்கு ஒரு மகனை பெற்றெடுப்பார், அவருக்கு யோவான் என பெயரிடுவீர். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு இந்த வார்த்தையை கொடுக்கின்றார். உமது மன்றாட்டு கேட்கப்பட்டது. நமது மன்றாட்டு கேட்கப்பட நாம் என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் தெரியுமா? நம்முடைய சிந்தனையும் செயல்களும் தூய்மையாய் இருக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவரை நோக்கி நாம் மன்றாடும் பொழுது ஆண்டவர் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நீங்கள் இந்த விவிலியத்தை முழுவதும் வாசித்து பாருங்கள். ஆண்டவர் 3 பேர்களுடைய ஜெபத்திற்கு உடனடியாக பதில் கொடுப்பாராம். 1, விதவைகளினுடைய கண்ணீரையும் அவர்களுடைய ஜெபத்தையும் கண்டு ஆண்டவர் அவர்களுக்கு பதில் கொடுப்பார். 2ஆவதாக, கைவிடப்பட்ட சகோதர சகோதரிகள், அனாதையாய் விடப்பட்டவர்களுடைய வேண்டுதலை கேட்டு ஆண்டவர் உடனடியாக பதில் கொடுக்கக்கூடிய தெய்வமாய் இருக்கின்றார். 3ஆவதாக, ஏழை எளிய மக்கள் ஆண்டவரை நோக்கி கூக்குரலிட்டு தன்னுடைய கஷ்டத்தின் நிமித்தம் கண்ணீர் சிந்தி ஜெபிக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவர் தத்ரூபமாக அவர்களுக்கு முன்பாக வந்து அவர்களுக்காக போரிடக்கூடிய ஒரு கடவுளாய் இருக்கின்றார். ஆம் அன்பார்ந்தவர்களே, எனவேதான் இந்த நாள் இந்த நற்செய்தி வாசகம் சொல்லுகின்றது, உமது மன்றாட்டு கேட்கப்பட்டது. யாருடைய மன்றாட்டு கேட்கப்பட்டது? செக்கேரியா என்கின்ற ஒரு குருவானவருடைய மன்றாட்டை ஆண்டவர் கேட்டார். ஏனென்றால் அவருடைய மனைவிக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கின்றது. அவர் ஒரு கருவுற முடியாத ஒரு சகோதரியாய் இருக்கின்றார். அந்த செக்கேரியாவுடைய குரலை கேட்ட ஆண்டவர், அவருடைய விண்ணப்பத்தை கேட்ட ஆண்டவர், அவருடைய கண்ணீரை கண்ட ஆண்டவர், அவதூறான வார்த்தைகளை கேட்டு அதன் மூலம் தன்னுடைய உள்ளத்தை ஊற்றி ஆண்டவரை நோக்கி ஜெபித்த செக்கேரியாவுடைய குரலை கேட்ட ஆண்டவர் அவருக்கு காட்சியின் வழியாக பேசுகின்றார். அவரை நோக்கி சொல்லுகின்றார், உமது மன்றாட்டு கேட்கப்பட்டது. இந்த நாளில் உங்களுடைய மன்றாட்டு கேட்கப்பட வேண்டுமே என்றால் உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய இந்த தேவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரிடம் ஊற்றி நீங்கள் ஜெபிக்கக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, மனிதர்களை நம்பி போய் நீங்கள் ஏமாந்து போக வேண்டாம். ஆண்டவரிடம் மட்டும் நீங்கள் நம்பிக்கை வைத்து ஆண்டவரை நோக்கி நீங்கள் ஜெபிக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவர் உங்களுடைய உள்ளத்தின் தேவைகளை நிறைவு செய்யக்கூடியவராய் இருக்கின்றார். ஏனென்றால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது, உன் மனம் விரும்புவதெல்லாம் ஆண்டவர் உனக்கு தருவாராக, உன்னுடைய திட்டங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றுவாராக என்று சங்கீதம் 20வது அதிகாரம் 4வது வார்த்தையில் நாம் பார்க்கலாம். ஆம் அன்பார்ந்தவர்களே, நாம் ஆண்டவரை நோக்கி மன்றாடி ஜெபிக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவர் நம்முடைய குரலை கேட்டு நம்மை ஆசீர்வதித்து நம்மை திடப்படுத்தக்கூடிய ஒரு தெய்வமாய் இருக்கின்றார். பாருங்கள், தானியேல் ஒரு முறை ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கின்றார். ஆண்டவரை நோக்கி ஜெபித்த தேசத்திற்காக ஜெபிக்கின்றார். ஆண்டவரை நோக்கி அவர் கூக்குரல் இட்டு அழுது கண்ணீர் சிந்தி ஜெபிக்கக்கூடிய வேளையிலே அங்கு என்ன நடக்கிறது தெரியுமா? தானியேல் 9வது அதிகாரம் 23வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, வானதூதர் தத்ரூபமாக அவர் முன்பாக கடந்து வந்து இவ்வாறு சொல்லுகின்றார், தானியேல், உனக்கு விவேகத்தையும் மெய்யுணர்வையும் அழிக்க நான் புறப்பட்டு வந்துள்ளேன். நீ வேண்டுதல் செய்ய தொடங்கிய போதே கட்டளை ஒன்று பிறந்தது. நான் அதை உமக்கு தெரிவிக்க வந்துள்ளேன். ஏனெனில் நீ மிகுதியாக அன்புக்கு உரியவன் என்று வானதூதர் அந்த செய்தியை தானியேலிடம் சொல்லுகின்றார். பாருங்கள் அன்பார்ந்தவர்களே,
தானியேல் ஒரு சாதாரண மனிதர் தான், நம்மை போல் பாடுள்ள ஒரு மனிதர் தான். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய கரமும் ஆண்டவருடைய துணையும் ஆண்டவருடைய அரவணைப்பும் ஆண்டவருடைய கிருபையும் இரக்கமும் கூட இருந்தபடியினால் ஆண்டவருக்காக அவர் நின்றார். ஆண்டவருக்காக எதையும் செய்ய அவர் இருந்த வேளையிலே, அவர் ஜெபிக்கக்கூடிய வேளைகளில் எல்லாம் ஆண்டவர் அவருடைய ஜெபத்திற்கு பதில் கொடுத்தார். சிங்க குகையில் போட்ட வேளையிலும் கூட அவர் ஆண்டவரை நோக்கி ஜெபித்தார். அந்த நேரத்தில் ஆண்டவர் வான தூதர்களை அனுப்பி அந்த சிங்கங்களின் வாய்களை கட்டிவிட்டார். அதை அவர் சாட்சியாக சொல்லுகின்றார் அந்த அரசரிடம். என்னுடைய ஆண்டவர் வானதூதர்களை அனுப்பி சிங்கங்களின் வாயை கட்டிவிட்டார் என்று சொல்லுகின்றார். ஆம் அன்பார்ந்தவர்களே, இந்த நாளில் நீங்கள் அப்படி சொல்ல முடியுமா? ஆண்டவருக்காக ஒரு சாட்சியா நிற்க முடியுமா? உங்களுடைய ஜெபங்கள் கேட்கப்படுகிறதா? உங்களுடைய ஜெபங்கள் கேட்கப்படவில்லை என்றால் ஏதாவது குறைகள் நம்மிடம் இருக்கும், ஏதாவது பாவ பழக்க வழக்கங்கள் நம்மிடம் இருக்கும். எனவே அந்த பாவ பழக்க வழக்கங்களை கல்வாரி சிலுவையிலே ஒப்பு கொடுத்து நமக்காக இரத்தம் சிந்தி நம்மை மீட்ட அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஜெபியுங்கள். அவருடைய இரத்தத்தினால் அவர் உங்களை தூய்மைப்படுத்தி அவர் மீண்டுமாய் உங்களுடைய ஜெபங்களை கேட்கக்கூடிய ஒரு கடவுளாய் இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். எனவே அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு நாளும் நம் ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து மன்றாடி ஜெபிக்கக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். முதலில் நம்முடைய பரிசுத்தத்திற்காக ஜெபிக்க வேண்டும். இரண்டாவதாக நம்முடைய குடும்பத்தின் பரிசுத்தத்திற்காக ஜெபிக்க வேண்டும். மூன்றாவதாக நாம் வாழக்கூடிய இடத்திற்காக ஜெபிக்க வேண்டும். நான்காவதாக நாம் வாழக்கூடிய இந்த தேசத்திற்காக ஜெபிக்க வேண்டும். ஐந்தாவதாக உலக மக்களுக்காக ஜெபிக்க வேண்டும். திருச்சபைக்காக ஜெபிக்க வேண்டும். யார் யாரெல்லாம் எதிரிகள் என்று நினைக்கிறோமோ அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அந்த வேளையிலே ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுவார், இதோ கட்டளை ஒன்று பிறந்தது, அதை அறிவிக்க நான் உங்களிடம் வந்தேன் என்று வானதூதர் ஆண்டவரிடம் இருந்து அந்த செய்தியை உங்களிடம் கொண்டு வந்து சேர்ப்பார். சக்கரியா வாழ்க்கையில் அந்த வானதூதர் வந்து செய்தியை சொல்லி ஒரு ஆறுதலையும் பலத்தையும் கொடுத்தது போல் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தர கருத்தாய் இருக்கின்றார். எனவே அன்பார்ந்தவர்களே, இன்று நீங்கள் உங்களுடைய உள்ளத்தை திறந்து ஊற்றி ஆண்டவரை நோக்கி நீங்கள் ஜெபிக்கக்கூடிய வேளையிலே நற்கருணையில் இருந்த அந்த வல்லமை வெளியே வந்து உங்களை திடப்படுத்தக்கூடிய தெய்வமாய் இருக்கின்றார். எவ்வாறு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த ஆடையின் விளிம்பை தொட்ட அந்த பெரும் பாடுபட்ட ஸ்திரீ அந்த வல்லமையை உணர்ந்தாலோ, அதே போல் இந்த நாளில் நீங்கள் அந்த வல்லமையை உணரப் போகின்றீர்கள். ஆம் அன்பார்ந்தவர்களே, எசாயா 65வது அதிகாரம் 24வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, அவர்கள் வேண்டுதலுக்கு முன்பே நான் மறுமொழி அளிப்பேன், அவர்கள் பேசி முடிப்பதற்கு முன்பே பதிலளிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். பாருங்கள், இன்னொரு அன்பான வார்த்தை. இந்த அன்பான வார்த்தை எந்த ஒரு மனிதனும் உங்களுக்கு கொடுக்க முடியாது. ஆனால் ஆண்டவரால் மட்டுமே அதை உங்களுக்கு கொடுக்க முடியும். அவர்கள் நீங்கள் வேண்டுதலுக்கு முன்பாகவே நான் மறுமொழி அளிப்பேன் என்று உங்களை பற்றி தெரிந்திருக்கின்றார். நம்முடைய உள்ளத்தில் பரிசுத்தமும் தூய்மையும் இருந்து நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவர் இவ்வாறு சொல்லுவார், நீங்கள் பேசி உங்களுடைய விண்ணப்பங்களை ஏறெடுப்பதற்கு முன்பாகவே ஆண்டவர் உங்களுடைய விண்ணப்பங்களை கேட்டு பதில் தரக்கூடியவராய் இருக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, எனவே சோர்ந்து போக வேண்டாம். ஆண்டவருடைய சமூகத்தில் கடந்து வருவோம். ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து நாம் முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். அவ்வாறு ஜெபிக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவர் உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய தேவைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி ஒரு பெரிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய குடும்பத்திலும் இந்த நாளில் செய்ய போகின்றார். எனவே இந்த நேரத்தில் என்னோடு சேர்ந்து நீங்கள் ஜெபிப்பீர்களாம். ஜெபிக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவருடைய வல்லமையும் வானதூதருடைய பிரசன்னத்தையும் இந்த நாளில் உணரப் போகிறீர்கள். எனவே சிறிது நேரம் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். நம்முடைய அறியாமைக்காக ஜெபிப்போம். பாவ பழக்க வழக்கங்களுக்காக ஜெபிப்போம். குடும்பத்தினுடைய பாதுகாப்பிற்காக இந்த நேரத்தில் நாம் ஜெபித்து ஆண்டவர் தரக்கூடிய அந்த அன்பின் ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். நாம் இந்த நேரத்தில் ஜெபிக்கலாமா? நாம் ஜெபிப்போம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூய நல் ஆவியே,
தந்தையே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் தகப்பனே. இந்த காணொளியின் வழியாக உமது திருமுகத்தை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளோடு இணைந்து நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. என் அன்பு தந்தையே இறைவா, நீர் எங்களுக்கு தாயும் தகப்பனுமாய் இருந்து ஒவ்வொரு நாளும் அற்புதமாய் நீர் எங்களை வழிநடத்தி கொண்டு இருப்பதற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. தாயின் கருவறையில் இருக்கும் பொழுதே எங்களை பெயர் சொல்லி அழைத்து ஒவ்வொரு நாளும் திடப்படுத்தி, கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும், கேட்போர் எல்லோரும் பெற்றுக்கொண்டார்கள் என்று வாக்கு கொடுத்து அந்த வாக்கின் வழியாக அந்த நாளில் எங்களை ஆசீர்வதித்துக் கொண்டு இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. தானியேலுடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவரே வானதூதரை அனுப்பி அவரை முகமுகமாய் பார்க்க செய்து அவருடைய வாழ்க்கையில் நீர் கூட இருந்து திடப்படுத்தியதை உணர்த்தீர்களே. அதே போல் தகப்பனே, இந்த நேரத்தில் உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய பாவ பழக்க வழக்கங்கள் மாறும்படியாக உம்மை நோக்கி ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. ஏதாவது விஷயத்தில் நாங்கள் தவறி இருந்தாலும் உமது பரிசுத்த இரத்தம் நாங்கள் செய்த அந்த பாவத்தின் மீது ஊற்றப்பட்டு இனிமேல் அப்படிப்பட்ட பாவங்களை செய்யாதபடி என் இயேசுவே ஆண்டவர் என்பதை அறிக்கை இடக்கூடிய பலத்தையும் ஆற்றலையும் நீர் தரும்படியாக உம்மை நோக்கி நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தகப்பனே, இந்த நேரத்திலும் கூட என்னுடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தந்தையே, எங்கள் குடும்பத்தில் ஆண்டவரே ஏதாவது ஒருவர் பாவம் செய்து நீர் கொடுத்த மேன்மையை இழந்து போயிருக்கலாம். அவர்கள் பாவத்தின் நிமித்தம் எங்களுடைய குடும்பத்தில் ஆசீர்வாதம் வர தடையாய் இருக்கலாம். அவை எல்லாவற்றையும் உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, உம்மிடம் இருந்து அந்த கட்டளை பிறந்தது போல் இந்த நாளிலும் பெரிய காரியங்களை செய்யும்படியாகவும் சக்கரியா வாழ்க்கையில் ஆண்டவரே அவருடைய கண்ணீரையும் குடும்பத்தில் இருந்த குழப்பமான சூழ்நிலைகளையும் மற்றவருடைய அவதூறான வார்த்தைகளையும் கண்ட என் அன்பு நேசரே, அந்த குடும்பத்தில் ஒரு அற்புதத்தை செய்தீரே. அதே போல் ஆண்டவரே குடும்பத்திலும் அற்புதத்தை செய்து ஆண்டவரே ஜெப ஆவியை ஊற்றிடும்படியாக ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்மோடு இணைந்து இருக்கக்கூடிய பலத்தையும் எங்களுடைய பிள்ளைகளை உமது வழி நடத்தக்கூடிய ஆற்றலை நீர் தரும்படியாக ஜெபிக்கின்றோம். இந்த நேரத்தில் விசுவாசத்தோடு அந்த காணொளியின் வழியாக உம்மை நோக்கி மன்றாடி கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கின்றேன். நீர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. நீர் திடப்படுத்தும் அவர்களுடைய பலவீனங்களை எடுத்து மாற்றும் ஆண்டவரே. பலப்படுத்தும் உள்ளத்தின் திட்டத்தை கொடுப்பீராக ஆண்டவரே. எப்பொழுதும் உம்மை நோக்கி கருத்தாய் இருந்து ஜெபித்து ஆண்டவரே விண்ணக ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய வல்லமையும் பலத்தையும் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. இந்த நேரத்திலும் நீரே அவர்களுக்கு தாயும் தகப்பனுமாய் இருந்து வழிநடத்தி கொண்டு இருப்பதற்காக நன்றி. நற்கருணையின் வழியாக நீர் ஆசீர்வாதத்தை கொடுத்திருப்பதற்காக நன்றி. திருச்சபை பாதுகாத்துக் கொண்டு இருப்பதற்காக நன்றி. திருச்சபையில் இருக்கக்கூடிய அரசியல் தந்திரங்களை எடுத்து மாற்றிக்கொண்டு இருப்பதற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. தந்தையே, இந்த நேரத்திலும் இந்த அருமையான நாளிலும் நீர் எங்களுடைய ஜெபங்களை கேட்டிருப்பதற்காக நன்றி. எங்களுடைய ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கின்றோம். மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னிமரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல தந்தையே, ஆமென். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு இருக்கின்றார். எனவே இந்த நேரத்தில் அன்னை மரியாளுடைய பரிந்துரையை நாம் கேட்போம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அன்பார்ந்தவர்களே, இந்த நிறைவான ஆசீர்வாதத்தை தரக்கூடிய நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கின்றார். அவர் தரக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்று எப்பொழுதும் அவரோடு இணைந்து தந்தை கடவுளை மகிமைப்படுத்த கூடிய ஒரு பிள்ளைகளாய் வாழக்கூடிய ஆற்றலை பெறுவோம். எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதித்து நீங்கள் அவரை நோக்கி ஜெபிக்கக்கூடிய வேளையிலே அவரிடம் இருந்து வரக்கூடிய கட்டளையை பெற்றுக்கொள்ளக்கூடிய பலத்தையும் ஆசீர்வாதத்தையும் தருவாராக. ஆமென்.